இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ பத்தி பார்க்க போறோம். டெலகிராம்ல வந்து பண்ண எப்படி வந்து பாஸ்கோட் வந்து எனேபிள் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த பாஸ்கோட் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்ல வந்து பண்ண யாருமே யூஸ் பண்ணக்கூடாத வேண்டி நம்ம வந்து பண்ண ஆப் லாக் வந்து போட்டிருப்போம். ரொம்ப நாளா வந்து பண்ண போன்ல டிஃபால்ட்டா ஒரு ஆப் லாக் இருக்கும். ஸோ அது மூலம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலா நம்ம பிளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியா வந்து பண்ண நீங்க தனித்தனி ஒரு ஆப் யூஸ் பண்றீங்க, நாங்க டிஃபால்ட்டாவே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல டிஃபால்ட்டாவே நம்ம பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்மளால உள்ள போற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பாருங்க டெலகிராம்லயும் இருக்கு. ஸோ அது எப்படி எனேபிள் பண்றது, அது மூலமா நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல அந்த பெல்லை கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டுவோம். ஆல் செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். பார்த்தா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். டெலகிராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பாஸ்கோட் லாக் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து மேலே வந்து எனேபிள் வந்து பண்ணணும். எனேபிள் வந்து பண்ண முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து பின் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து என்ன பின் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கூட அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ லாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட்டோ லாக் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல வந்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் வேணுமோ அந்த அவ்வளோ நிமிஷம் வச்சுருக்கேங்க. இது எதுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அடுத்த 5 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் வந்து லாக் ஆயிரும். ஸோ 5 ஹவர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் வந்து லாக் ஆகுது. ஸோ உங்களுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா லாக் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் வந்து வச்சுக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெலகிராம் க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ இருந்து 1 மினிட்க்கு அடுத்து எனக்கு வந்து டெலகிராம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் வந்து ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எப்போ பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே நம்ம கேன்சல் கொடுத்தா நம்ம வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து டெலகிராம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து லாக் கொடுத்துக்கிறேன். இங்கே மேலே வந்து பாருங்கள் லாக் ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் எனேபிள் அண்ட் டிசேபிள் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து லாக் போட்டேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் கன்ஃபார்ம் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் டு கண்டினியூ கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து என்டர் யுவர் பாஸ்கோட். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கோட் லாக் ஃபஸ்ட் நம்ம என்டர் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல இருந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி டைம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து பார்த்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து ஈஸியாக வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி வந்துட்டு நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ப்ரொடக்ஷனாக இருக்கும். உங்கள் டெலகிராம் வந்து நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு. ரீசெண்டாக எல்லாரும் சொல்றது என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து நிறைய பேருக்கு வந்து டெலகிராமில் ஸ்விட்ச் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டெலகிராம் வந்து ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம டெலகிராமில் வந்து என்னென்ன ஃபீச்சர் ட்ரிப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இங்கே ஒரு கார்டு வந்து செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டு வந்து எனேபிள் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தவிர யாரும் வந்து டெலகிராம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து டைம் வந்து செட் பண்ணிக்க முடியும். எவ்வளவு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இல்ல ஆல் செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.